அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி collection சரவெடி celebration. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். Jammu and Kashmir. That they would include Ladakh in the 6th schedule. It has been 5 years and that has not happened since the next elections are already coming. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். லடாக்ல நடக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்களின் போராட்டம் இந்தியாவையே உலுக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். எதற்காக இந்த திடீர் போராட்டம், இதற்கு பின்னாடி என்னென்ன கோரிக்கைகள் இருக்கு, இந்த போராட்டத்திற்கு காரணம் என்ன அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கிற சமயத்துல தான் இந்த போராட்டத்தை குறித்தும் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களோட கோரிக்கை என்ன என்பதை குறித்தும் இந்த வீடியோல பார்க்க போறோம். Although the union government and the ruling party in 2029 parliamentary elections and 2020 Hill Council elections here pledged in their manifesto as point number 1 that they would include Ladakh in the 6th schedule. It has been 5 years and that has not happened. Since the next elections are already coming, we Ladakhis are out to make sure that they fulfill the last promise before they go into the next elections. 2019ஆம் ஆண்டு எல்லாருக்கும் நினைவு இருக்கும். பாஜக அரசு என்ன பண்ணாங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல அதுவரைக்கும் இருந்த ஆர்டிகல் 370 ரத்து பண்ணிட்டாங்க. ரத்து பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒட்டுமொத்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தையே இரண்டாக பிரித்து லடாக்கை ஒரு யூனியன் பிரதேசமாகவும் ஜம்மு காஷ்மீரை இன்னொரு யூனியன் பிரதேசமாகவும் அங்கீகரிச்சாங்க. இந்த ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் அங்கே சட்டசபை இருந்தது, ஆனால் லடாக்ல சட்டசபை இல்லை. ஸோ அந்த 2019ஆம் ஆண்டுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட இருந்த அந்த ஆர்டிகல் 370 ரத்து பண்ணதுக்கப்புறம் மாநில அந்தஸ்து லடாக்கிற்கு வேணும் அப்படின்ற மாதிரி அங்கே குரல்கள் எழும்ப ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் இங்கே எங்களுக்கு ஒரு சட்டசபை இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கான உரிமைகளை நாங்கள் பாதுகாக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் லடாக்ல இருக்கக்கூடிய மக்கள் அப்போவே பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் சமீபத்தில் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து திருப்பி கொடுக்கப்பட்டது. ஆனால் லடாக்குக்கு இன்னும் அந்த மாநில அந்தஸ்து கொடுக்கப்படலை. தொடர்ந்து லடாக்கை சேர்ந்த பல குழுக்கள் மத்திய அரசு பேச்சுவார்த்தை பண்ணாலும் மத்திய பாஜக அரசாங்கம் அவங்க கொடுக்குற வாக்குறுதிகளை நிறைவேற்றதே இல்லை அப்படின்ற கோபம் லடாக்ல இருந்ததாகவும் அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இப்போ போராட்டமாக மாறி இருக்கு. இந்த போராட்டத்தை ஒரு ஜென்சி புரட்சின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவிற்கு இப்போ சமீபத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் இளைஞர்களோட பங்கு என்பது அதிக அளவில் இருந்தது. மாநில அந்தஸ்து கோரிக்கை, அப்புறம் அங்கே வேலை வாய்ப்புகள் எதுவுமே சுத்தமாக இல்லை, வேலை வாய்ப்புகள் அதிகமாக வேணும் அப்படின்ற கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் லடாக் பழங்குடியின மக்கள் அதிகம் கொண்ட ஒரு பகுதி. லடாக்ல பழங்குடியின மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட உரிமைகளை பாதுகாக்கும் விதமா அவங்களுக்கு நிர்வாக கவுன்சில்கள் ஏற்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இந்த நிர்வாக கவுன்சில்கள் முறை என்பது என்ன அப்படின்னா, பழங்குடியின மக்களுக்கான உரிமையையும் அவங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் தன்னாட்சி முறையில செயல்படக்கூடிய இந்த அமைப்பு தான் நிர்வாக கவுன்சில் அப்படின்றது. இந்த நிர்வாக கவுன்சில் முறை என்பது வடகிழக்கு மாநிலங்களில் அதிகமாக இருக்குது. ஏன்னா அங்கே பழங்குடியின மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக அங்கெல்லாம் கவுன்சில்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் அதே போன்ற ஒரு கவுன்சில்ஸ் இங்கேயும் வேணுன்ற ஒரு கோரிக்கையை லடாக் மக்கள் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகள் அதிகமாக வேணும், இங்க இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் மட்டும் இல்லாமல் லடாக்கோட இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கும் எங்களுக்கு அதிகாரம் வேணும். இந்த அதிகாரம்லாம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா லடாக்கிற்கு மீண்டும் மாநில அந்தஸ்து திரும்பினா மட்டும்தான் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ பாஜக அரசாங்கம் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை பண்ணாலும் அந்த மாநில அந்தஸ்தை திருப்பி கொடுக்கறதுக்கு இன்னும் தயாரா இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டோட தான் தொடர்ந்து லடாக்ல ஏதோ ஒரு வகையில போராட்டமும் ஏதோ ஒரு வகையில எதிர்ப்பும் தொடர்ந்து அங்க எழுந்துட்டு இருந்தது. இப்போ சமீபத்தில் செப்டம்பர் 10 தொடர்ந்து பாஜக அரசு பேச்சுவார்த்தை பண்றாங்க. பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படாத காரணத்துக்காக செப்டம்பர் 10 ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போறாங்க. இந்த போராட்டத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, லடாக்கோட தலைநகராக இருக்கக்கூடிய லேவை சேர்ந்த லே ஏபெக்ஸ் பாடி இந்த ஒரு அமைப்பும் கார்கில்ல இருக்கக்கூடிய கார்கில் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் இந்த ஒரு அமைப்பும் சேர்ந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துறதா சொல்றாங்க. லே பகுதிகளில் புத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமா இருக்காங்க. கார்கில் பகுதியில் இஸ்லாம் மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமாக இருக்காங்க.
ஸோ இந்த இரண்டு மதத்தினரும் சேர்ந்து வந்து ஒன்றா இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, ஒன்றா வந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டு போனாங்க. செப்டம்பர் 10ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த உண்ணாவிரத போராட்டத்தினுடைய மிக முக்கியமான முகம் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா சோனம் வாங்சக் அப்படின்றவர் தான். சோனம் வாங்சக் வந்து லடாக்கை சேர்ந்தவர், லடாக்கை சேர்ந்த ஒரு இன்ஜினியர், அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் ஆர்வலர்னு சொல்கிறாங்க. இவர் வந்து தொடர்ந்து லடாக்கோட முன்னேற்றத்திற்காக பல வகைகளில் உதவி பண்ணியிருக்காருன்னு இவரை வந்து இளைஞர்கள் அவங்களோட ஹீரோவா பார்க்குறாங்க. சோனம் வாங்சக்கு லடாக்கை சேர்ந்த இளைஞர்களோட ஆதரவு அதிகமாக இருக்கு. இவர் தான் அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்து கொண்டு போறதா சொல்றாங்க. செப்டம்பர் 10ஆம் தேதி இந்த ஒரு உண்ணாவிரத போராட்டம் என்பது ஆரம்பிக்குது. ஆனால் தொடர்ந்து அந்த உண்ணாவிரத போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. செப்டம்பர் 24ஆம் தேதி அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்ட 2 பேர்களுடைய உடல்நிலை வந்து மிக மோசமாக பாதிக்கப்படுது. அவங்கள உடனடியாக மருத்துவமனைக்கு கூட்டு போறாங்க. ஸோ இந்த ஒரு கோபம், உடல்நிலை பாதிக்கக்கூடிய அளவிற்கு உண்ணாவிரத போராட்டம் பண்றாங்க. இருந்தும் மத்திய அரசு வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாரல்ல, மத்திய பாஜக அரசு எங்களோட கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க மாட்டாங்க அப்படின்ற கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த போராட்டம்னு சொல்றாங்க. செப்டம்பர் 24ஆம் தேதி உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டு சில பேருக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் லே ஏபெக்ஸ் பாடி அப்படின்ற அமைப்போட இளைஞர் அணியினர் வந்து லே முழுவதுமா ஒரு பொது முடக்கத்திற்கும் போராட்டத்திற்கும் அழைப்பு விடுறாங்க. அந்த போராட்டம் தான் செப்டம்பர் 25ஆம் தேதி ஒரு சில இடங்களில் வன்முறையாக மாறினது. ஏன்னா போராட்டத்தில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் அதிக அளவில் கலந்துக்கிட்டாங்க. 1997 2012 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பிறந்த இளைஞர்களோட பங்களிப்பு அதிகமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பள்ளி மாணவர்கள், மாணவிகள், கல்லூரி செல்லும் மாணவர்கள், அப்புறம் இளம் புத்த பிச்சுக்கள் எல்லாமே சேர்ந்து ஒன்றா திரண்டு போராட்டம் பண்ணி சேவ் லடாக், லடாக்கை காப்பாற்றுங்கள் அப்படின்ற ஒரு கோஷத்தோடு அங்கே வந்து போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டம் ஒரு இடத்துல வந்து வன்முறையாக மாறினுச்சு. வன்முறையாக மாறினதுக்கு அப்புறம் அங்கே ஒரு காவல்காரர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஒரு தள்ளுமுள்ளு, கைகலப்புலாம் அதிகமாக ஏற்படுது. இந்த கைகலப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம், மோதல்கள் ஏற்பட்டதுக்கு அப்புறம் போராட்டக்காரர்கள் அங்கே இருக்கக்கூடிய பாஜக அலுவலகத்திற்கு தீ வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிஆர்பிஎஃப் வாகனத்தையும் அவங்க வந்து தீ வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க கட்டிடங்களை வந்து அவங்க வந்து சூறையாடுறதுக்கு முயற்சிகள் பண்றாங்க. இளைஞர்கள் அவங்களோட போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போறதன் காரணமாக அங்க வந்து பல கைதுகள் நடக்குது. குறிப்பா சொல்ல போகணும் அப்படின்னா இந்த போராட்டங்கள்ல, இந்த மோதல்கள்ல 4 பேர் உயிரிழக்கிறாங்க, 70க்கும் மேற்பட்டவங்க வந்து காயமடைகிறாங்க. அந்த போராட்டத்தை தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் ஊரடங்கு உத்தரவை வந்து அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து கொண்டு வராங்க. என்னதான் ஒரு பக்கம் ஊரடங்கு உத்தரவை பிறப்பிச்சாலும் இன்னும் அங்கே வந்து பதற்றமான சூழ்நிலை நிலவுதுன்னு தான் சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அக்டோபர் 6ஆம் தேதி அடுத்த கட்டமாக ஒரு பேச்சுவார்த்தையை வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க மத்திய அரசாங்கம். இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இன்னும் அந்த பேச்சுவார்த்தையில் திருப்தி அடையலை. எங்களோட முக்கியமான கோரிக்கையாக இருக்கக்கூடிய மாநில அந்தஸ்து, ஏன்னா மாநில அந்தஸ்து இல்லாமல் நாங்கள் வந்து பல உரிமைகளையும் அதிகாரங்களையும் இழந்துட்டு வரோம். எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை, எங்களோட கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய உரிமை எங்கள்கிட்ட இல்லை. இந்த லடாக் பகுதி டைரக்டாக மத்திய அரசோட கண்ட்ரோலில் வரதுனால எங்களுக்கு இருக்க அந்த அரசியல் அதிகாரம் வந்து தொடர்ந்து பறிக்கப்படுது அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள், பல ஆதங்கங்களை வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. இதுல குறிப்பா அந்த சோனம் வாங்சக் இவரோட பின்புலத்தை வந்து பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் தான் இந்த போராட்டத்தை தூண்டி விட்டாரு, அதாவது இளைஞர்களை தவறா வழிநடத்தி போராட்டத்தை இவர் தான் தூண்டி விட்டாரு. இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக போயிட்டு இருந்தது. பாஜக அவங்களோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, பாஜக அரசாங்கம் தான் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கும் பெண்களுக்கும் இடஒதுக்கீட்டை வந்து அதிகப்படுத்தணும், நாங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கோம், பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து போயிட்டு இருக்கிற சமயத்தில் தான் சோனம் வாங்சக் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட இந்த போராட்டத்தை வந்து கலவரமாக மாற்றிட்டாரு. அவரோட தூண்டுதலின் பேரில் தான் இளைஞர்கள் வந்து இந்த அளவுக்கு போராட்டம் பண்ணுறாங்க. ஏன்னா சோனம் வாங்சக் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த போராட்டத்தை ஜென்சிகளுடைய புரட்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு ஜென்சி புரட்சி என்பது சமீபத்தில் நம்ம அதிகமாக கேள்விப்படுற செய்தியாக இருக்குது. ஏன்னா நேபாளில் நம்ம என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள் நாடு முழுக்க ஒன்று சேர்ந்து ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டத்தின் விளைவாக நேபாளுடைய பிரதமர் வந்து ஆட்சியை இழந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டை விட்டே தப்பி ஓடுற நிலைமை ஏற்பட்டுச்சு. ஏன்னா அது முதல்ல அது சோசியல் மீடியா பேன் அப்படின்றதுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டம்னு சொன்னாலும் அவங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகள், அவங்க தொடர்ந்து கேட்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை அரசாங்கம் கொடுக்க மறுக்குது. அதனோட வெளிப்பாடாக தான் நேபாளை சேர்ந்த ஜென்சி இளைஞர்கள் போராட்டம் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு ஜென்சி புரட்சியை சோனம் வாங்சக் வேணுமென்று இங்கே கட்டமைக்க பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை பாஜகவினர் சுமத்திட்டு வராங்க. ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட செயல்படுறாரு, யாரோட தூண்டுதல் இங்கே இருக்கு,
ஏன்னா தொடர்ந்து சோனம் வாங்சுக் என்ன சொல்றாரு அப்படின்னா நேபாளை கோட் பண்றாரு, அப்புறம் அரபு நாடுகளில் நடந்த அந்த அரப் ஸ்பிரிங் போராட்டங்களை கோட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை தவறா வழிநடத்தி வேணும்னே வன்முறையை தூண்டும் விதமா செயல்படுறாரு. இவருக்கு பின்னாடி காங்கிரஸ் இருக்கு அப்படின்ற ஒரு அரசியல் குற்றச்சாட்டை பாஜக அங்க வைக்கிறாங்க. ஆனா இன்னொரு புறம் காங்கிரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இளைஞர்களோட போராட்டம் மோடி அரசின் மீது இளைஞர்கள் நம்பிக்கையை இழந்துட்டாங்க, அதை தான் காட்டுதே ஒழிய காங்கிரஸுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி காங்கிரஸ் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அங்க இருக்கக்கூடிய லடாக் பகுதியை சேர்ந்த துணைநிலை ஆளுநர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில வெளிநாட்டு சதி இதுல இருக்கு, அது என்னன்றது விசாரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல என்னதான் போராட்டம் ஓரளவுக்கு அங்க ஓய்ந்தாலும் இன்னும் பதற்றம் என்பது தொடர்ந்து அங்க நீடிச்சுட்டே இருக்கு. ஊரடங்கு உத்தரவு அதிகமா இருக்கு, பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகமா இருக்கு, இளைஞர்களோட கோபமும் அப்படியே தான் இருக்கு. அதனால அக்டோபர் 6ஆம் தேதி வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தையை தள்ளி போடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கூடி சீக்கிரமே மத்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தையை நடத்தி இளைஞர்களோட கோரிக்கையை ஓரளவு இப்போ நிறைவேற்றினா மட்டும்தான் லடாக்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த போராட்டத்தை கைவிடுவாங்க. ஏன்னா இன்னுமே தொடர்ந்து போராட்டம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி முழக்கங்கள்லாம் எழுந்துட்டு இருக்கு. ஏன்னா இளைஞர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை, அது மட்டும் இல்லாமல் இங்கே 2 பாராளுமன்ற தொகுதிகள் வேணும் அப்படின்ற மாதிரியும் கேட்குறாங்க. ஒட்டுமொத்த மக்களோட குரலாகவே மீண்டும் சட்டசபையை இங்கே வரணும், மாநில அந்தஸ்து திரும்பி வந்தால் மட்டும்தான் எங்களோட அரசியல் அதிகாரம் அரசியல் உரிமைகள் பாதுகாக்கப்படும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கோரிக்கையில் எழுப்பிட்டு வராங்க. ஒரு பக்கம் சோனம் வாங்சுக் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டாலும் அவர் இதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த போராட்டத்திற்கு முக்கிய காரணமே பாஜக அரசு தான். ஏன்னா அவங்க தொடர்ந்து பல வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க, ஆனால் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு மறுக்கிறாங்க. அவங்களோட இந்த நிலைப்பாடு தான் இந்த போராட்டத்திற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரியும் அவர் ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு 5 ஆண்டுகளா நாங்கள் அந்த கோரிக்கையை தொடர்ந்து வச்சாலும் நாங்கள் அமைதியான முறையில் தான் கோரிக்கையை வச்சுட்டு வந்தோம். ஆனால் இந்த போராட்டம் இந்த அளவிற்கு வன்முறையாக மாறினதுக்கு பாஜக தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்கம் என்னதான் பாஜக காங்கிரஸ் மீதோ சோனம் வாங்சுக் மீதோ குற்றச்சாட்டுகளை சுமத்தினாலும் இது பாஜகவுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளாக பாஜகவோட கண்ட்ரோலில் தான், மத்திய பாஜக அரசோட கண்ட்ரோலில் தான் லடாக் பகுதி என்பது இருந்தது. நம்மளுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னா, லடாக் ஒரு சுற்றுலா தலம், அங்கே அதிகமான இந்தியர்கள் அங்கே போக விருப்பப்படுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரமாகட்டும், அங்கே அதிகமாக பண்ணக்கூடிய அந்த சாகச பயணங்கள் தான் நமக்கு நினைவுக்கு வரும். ஆனால் அங்கேயும் இத்தனை வழிகளோட இத்தனை ஆண்டுகளாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவாக தான் பார்க்கணும். ஏன்னா 5 ஆண்டுகளில் ஏதோ ஒரு வகையில் பாதி கோரிக்கையில் நிறைவேற்றிருக்கலாம், ஆனால் இன்னும் நிறைவேற்றாமல் மாநில அந்தஸ்து எதுவுமே கொடுக்காம தொடர்ந்து இந்த மாதிரி அந்த மக்களை புறக்கணிக்கிறதன் வெளிப்பாடாக தான் அந்த மக்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து கவனிக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்லிட்டு வராங்க. ஸோ இப்போ போராட்டம் ஒரு பக்கம் தணிந்தாலும் இன்னும் இந்த மாதிரி ஒரு போராட்டம் தலை தூக்கக்கூடாது. இளைஞர்களை நம்ம திருப்திப்படுத்தணும் அப்படின்னா மத்திய பாஜக அரசாங்கம் கூடிய விரைவில் அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை உறுதிப்படுத்தணும். பழங்குடியின மக்களுக்கு அவங்களோட அதிகாரத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய தேவை எழுந்திருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல ஒரு மிக முக்கியமான செய்தி என்பது வந்திருக்கு. என்ன அப்படின்னா, சோனம் வாங்சுக் மீது சிபிஐ ஒரு விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா லடாக்கை சேர்ந்த அந்த துணைநிலை ஆளுநர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார் இல்லையா, இந்த போராட்டத்தில் வெளிநாட்டு சதி இருக்கு, சோனம் வாங்சுக்கை யாரோ ஒருத்தவங்க இயக்குறாங்கன்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருந்த சமயத்தில் இந்த சிபிஐ விசாரணை என்பது வந்திருக்கு. அதாவது வெளிநாட்டு நிதிகளை சோனம் வாங்சுக் தவறா பயன்படுத்தி இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வியோட இந்த விசாரணையை சிபிஐ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது சோனம் வாங்சுக் மீது சிபிஐ கொடுக்கக்கூடிய அழுத்தம், மத்திய பாஜக அரசு கொடுக்கக்கூடிய அழுத்தம் அப்படின்ற அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் குரல் அனுப்பினாலும் இது இல்லை, இது சட்டப்படி நடவடிக்கை தான், அவர் மீது ஒரு முகாந்திரம் இருக்கு, அவர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசுறாரு, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை போராட்டத்திற்கும் வன்முறைக்கும் தூண்டுறாரு, அதனால தான் இந்த விசாரணை வந்திருக்கு. இந்த வெளிநாட்டு நிதி எங்கிருந்து அவருக்கு வந்தது, எப்படி இதிலெல்லாம் விதிமீறல் பண்ணியிருக்காரு அப்படின்றத விசாரிக்கணும் அப்படின்ற கருத்தை பாஜகவினர் பதிவு பண்றாங்க. ஸோ இந்த விசாரணை எப்படி போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பும் லடாக் மக்களிடையே எழுந்திருக்குன்னு சொல்லணும். ஸோ இதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் பாஜக அரசாங்கம் எப்படி பண்றாங்க, மத்திய உள்துறை அமைச்சகம் அந்த அக்டோபர் 6 பேச்சுவார்த்தையை முன்கூட்டியே பண்றதுக்கு திட்டம் போடுவாங்களா, இல்லை உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த குழுக்களை அந்த அமைப்புகளை அழைத்து பேச்சுவார்த்தை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு கொடுப்பாங்களா அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு?
இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.